கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா, நான் கண்கள் மூட மாட்டேன் அடி செல்லம்மா. அப்படியே ஆத்தாள மாதிரியே என்னமோ தெரியல, கூட பிறந்தவங்களும் ஓ மேல தண்ணி பாசம் எனக்கு. என் தங்க பிள்ளை புளிய வச்சுக்கிட்டேன். நாளைக்கு ஒருத்தன் பொண்ணை கேட்டு வந்து கல்யாணம் கட்டி கொடுக்குற சூழ்நிலை வரும்போது என்ன செய்ய போறேன்னு தான் தெரியல. என்னைக்கா இருந்தாலும் பொட்ட பிள்ளை போய் தானே ஆகணும். உனக்கு என்னைக்குமே அண்ணன் இருக்கேன், இதையே நினைச்சு குழம்பு போயிருக்க. குடிச்சுக்கிட்ட தெளிவுபடுத்திடுறேன் தங்க பிள்ளை. என்னமா தூங்குதுங்க வரேன், தூங்கும் போதுதான் உங்க அழகை ரசிக்க முடியுது. என் வயிறு கட்டிய ரெண்டு பேரும். யா மருது, அண்ணே வாங்கனே. இன்னும் நீ தூங்கலையா? மணி என்ன ஆகுது? ஆந்தாண்டா அதை உன்ன பார்த்து கேட்கணும். அப்பாதே ரூமுக்கு வந்தேன், படுத்துக்கிட்டு இருந்தவன் இப்ப என்ன வந்து எப்படி உட்காந்துக்கு இருக்கவன்? தூங்கிட்டோம்னு நினைச்சேன், சரி வெள்ளட பேசிக்கலாம்னு நினைச்சேன். என்னடா ஆளை கையிலே பிடிக்க முடியலையே, என்ன சோடி? ஆமாண்ணே, அப்பதான் சொல்லிட்டே இருந்துச்சு நீங்க அந்த பேசணும்னு சொன்னீங்கன்னு. எங்கட நேரமே கிடைக்கல, இன்னைக்கு பஞ்சு மேல ஊருப்பட்ட வேலை, ரொம்ப டயர்டா இருந்துச்சுன்னே படுத்தேன். வேற தூக்கம் வரலம்னே, அதே எந்திரிச்சு வந்து வெளியே உட்காந்துட்டேன். உனக்கு எதுக்கு தூக்கம் வரலன்ட்டு எனக்கு தெரியும். என்ன அண்ணே ரொம்ப வேலை கொடுத்துட்டாரோ? ஆமாண்ணே, மாசத்துல ஒரு தடவை மூட்டை புறம் ஏத்தியா இருக்கோம்ல, வயசானவங்களா இருந்தாங்க, நான் நல்லா வேலை செய்வோம்ல, அதே நான் போய் மூட்டையெல்லாம் எடுத்து தூக்கி போட்டேன். அதனாலவே இப்போ தூக்கம் வராம இப்படி வந்து உட்காந்துக்கிருக்க. சரியா? ஆமாண்ணே. எவங்கிட்ட போய் சொன்னாலும் அண்ணங்கிட்ட போய் சொல்ல மாட்டீங்களடா. இப்பெல்லாம் என்ன வர வர ஒவ்வொருத்தையும் போய் சொல்லிக்கிருக்கியா? என்ன? இல்லண்ணே, நான் ஒன்னும் போய் சொல்லல. டேய், நான் உன் கூட பிறந்தவன், என்ன என்கிட்ட ஒண்ணு போய் சொல்லணும் கிடையாது. நான் எதுக்கு தெரியுமா உன்கிட்ட பேசணும்னு நினைச்சேன். எதுவும் பேச முடியல. சொந்த தங்கச்சிக்கிட்டே என்னமோ லவர் கிட்ட பேசுற மாதிரி நிலைமை பாத்தியா? சரிதான் சரிதான். என்ன பஞ்சு முட்டாயி காவலுக்கு நிக்கிறாளா? டாரு பொருசு பஞ்சு முட்டாய் இஞ்சு முட்டாய் என்ன உனக்கு சோடி முடிச்சு போய் பாத்துக்க. காதுல மருந்து ஊத்திருக்க முடி. அத சும்மா இரு. அது இருக்கட்டும் முடி. என்ன செய்யற? சாப்பிட்டியா? சும்மா தான் முடி இருக்கணும். நாங்க நல்லா இருக்கோம். நீ எதே 3 நாளா போன் அடிக்கல. சரி, நானும் வேலை பிஸியா இருந்துட்டேன், அதனால என்னால எதுவும் செய்ய முடியலன்னு நானும் இருந்துட்டேன். சரி, அப்ப அப்படி வெயிட் பண்ணிக்கிருக்கேன். நானும் அடிச்சா சண்டைக்கு வராங்களே, அவங்க எல்லாம் பெத்தவங்களானே சந்தேகமா இருக்குல்ல. நம்ம ஆத்தாப்பி அப்படி இருந்தா என்ன செய்ய? சரி, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஒரு நிமிஷம், அப்பதான் நீ போற. சரி, அப்பதான் நீ போ. இதுக்கு மேல அப்பா வந்தாண்டா நான் பாத்துக்கிடுவேன், நீ போ. இப்படியா பண்ணுங்கடி? என்ன அக்கா தங்கச்சி சேர்ந்துக்கிட்டு உருப்பிட்டுருவியடி? அவங்க இருக்காங்க பாத்தியா? இங்க ஒருத்தி அங்க ஒருத்தி பிரிச்சு வச்சுட்டு வேடிக்கை வைக்கிறாங்க, பேசக்கூடாதுன்னு சொல்லி. உன் அப்பா ஏத்த மாதிரி எவனுமே இல்ல. அப்பாட்ட சொல்லவா? சோடி பாத்துக்கிட்டு போ. வச்சுக்கிறேன் முடி, வச்சுக்கிறேன். தேவைக்கு யூஸ் பண்றீங்களோ? வச்சுக்கிறேன். ஏமோ இப்போ இது செல்ல பேரா? என்ன வழக்கம் போல ட்ரீம் பாய் பத்தி அவுத்துட போறியோ? யாப்பட இப்படி இருக்க? சரி சொல்லு கேப்போம். எனக்கும் ஒன்ன விட்ட யாருல இருக்கா? இவங்க போன் பேச விட மாட்டாங்கன்ற காரணத்துக்காக உன்கிட்ட எதையும் சொல்ல முடியாம இருக்க முடியுமா? நீங்க கூட பிறந்தவ. அப்பெல்லாம் கிடையாது, நான் சொல்லுவேன். முன்ன இருந்ததுக்கு இப்ப கொஞ்சம் தேறிட்டாம்ல. சொல்ல போனா என்ன கொஞ்ச நாள்ல எல்லாத்தையும் மாத்தி போடுவேன். அக்கா தாமரை, என்னடா சொல்ற? உன்னால முடிஞ்சு போச்சா? அம்மடி வீராப்ப பிடிச்சவன் சொன்ன எப்படில? எல்லாரும்
எல்லார்கிட்டையும் திமிருத்தனமா கோவத்தை காட்டிட்டு சுத்தி தெரிஞ்சாலும் அந்த பிள்ளைகிட்ட மட்டும் என்னால நார்மலா இருக்க முடியலனே. எதையாவது பேசி ஏதாவது செஞ்சு போடுதுனே, அது என்னன்னு எனக்கு வழங்கல. நானும் எல்லார்கிட்டயும் இருக்கிற மாதிரி அந்த பிள்ளைகிட்ட நடந்துக்கிறணும் அப்படின்ட்டு ஏற்கனவே ஒரு தடவை அந்த பிள்ளைய கேட்காத கேள்வி கேட்டுவிட்டேன். பிறகு செல்வா சொன்னியா அது ரொம்ப தப்புண்டு. அப்புறம் போய் மன்னிப்பு கேட்டேன். அதுக்கு பிறகு அந்த பிள்ளைக்கு என்ன ரொம்ப பிடிச்சிக்கிச்சுன்னு சொல்லி என்னை காதலிக்க ஆரம்பிச்சிருச்சுனே. எம்பிட்டோ சொல்லியும் கேட்கலனே. பொம்பளை பிள்ளையனா அப்படித்தான் இருக்கும் என்ன. அந்த பிள்ளை உன்னை காதலிச்சது தப்பு கிடையாது, நீ அந்த பிள்ளைய காதலிச்சது தப்பு கிடையாது. ஆனா அவங்க அப்பா பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். அவங்க அப்பா இப்படி சொல்லியிருக்காரு மீறியும் நீ இப்படி நடந்துக்கிறது இருக்கியே, இதுக்கு மேல என்னத்த சொல்ல. எத்தனை நாள் இதே மாதிரி 2 பேரும் இருக்கியா? எத்தனை நாள்லாம் எனக்கு சொல்ல தெரியல. ஆனா ஒரு 4-5 நாளாவே ஆளு ஒரு மாதிரி டிஃபரெண்டா தான் இருக்கியா. நான் என்ன சொல்ல சரி சரி மண்டியாட்டுறியா. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருச்சு. சரி இவன் வீக்னஸ் என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால வீக்னஸை பார்த்து அடிச்சிடலாம்னு முடிவு எடுத்துட்டேன். இனி உன் மாமக்காரனை சீக்கிரமா கரெக்ட் பண்ணி கல்யாணம் முடிச்சிருவேன். சரி, நம்ம அப்பாவுக்கு காதல் கத்திரிக்காய் கல்யாணம் இது எதுவுமே பிடிக்காது. பிறகு எப்படி நீ கல்யாணம் பண்ணுவ? டார்லா, பார்க்குறேன் நீ எப்படித்தே கல்யாணத்தை முடிக்கிறோம்ண்டு. நம்ம அப்பா சும்மாவே சமூகத்தையும் பெருசு ஜாதிதையும் பெருசு அப்படின்ட்டு சொல்லிட்டு தெரியறவரு எப்படிலாம் கல்யாணம் முடிப்ப? விளங்குதனே, கண்டிப்பா ஐயா இதுக்கெல்லாம் சம்மதிக்க மாட்டாருன்னு தெரியும். அதனாலதான் ஐயா என்கிட்ட நேருக்கு நேரா சொல்லியாண்டு சத்தியமே வாங்கிட்டாரு. இனிமே என் பிள்ளைகிட்ட நீ பேசக்கூடாது வைக்கக்கூடாது, என்ன பேசினாலும் இதை என்ன பண்ணாலும் ஒதுங்கி போ, அந்த பிள்ளை அப்படி இப்படிதான் இருக்கும்னு சொல்லி அம்புடுத்தான் சொன்னாரு. அதுலயே புரிஞ்சுக்கிட்டேனே அவரு ஜாதி பாப்பாருண்டு. ஆனா அந்த பிள்ளைகிட்ட நான் எம்பிட்டோ சொல்லி பார்த்துட்டேன். அந்த பிள்ளை கேட்கற மாதிரியே இல்லைனே. நான் எப்படின்னே சொல்றது. அன்னைக்கு நீங்க வாழைத்தாப்புக்குள்ள வச்சு தப்பா பார்த்துட்டீங்க. ஆனா நீங்க நடந்த விஷயமே வேற. அன்னைக்குதான் அந்த பிள்ளை அதோட காதல என்கிட்ட சொல்லுச்சு. அப்பவும் சொல்றேன் இப்பவும் சொல்றேன், என்னால பிடிக்கல, உனக்கு இன்னமும் கூட என்னால வாழ முடியாது அப்படின்னு சொல்லி நாசுக்கா சொல்லி பாக்குறேனே. புரிஞ்சே தொலைய மாட்டேங்குது. எப்படித்தான் இதை சரி செய்யறதுன்னே தெரிலனே. அந்த பிள்ளை பண்ண வேலைனாலதே கொஞ்சம் கூட இந்த மனசுல நிம்மதி இல்லாம தூக்கம் இல்லாம சுட்டிக்கிட்டு தர்றேன். அன்னை பேசாம பஞ்சமில்ல விட்டு வேற எங்கேயாவது வேலைக்கு போவா. அவன் எதை செஞ்சாலும் சரி இந்த ஒரு விஷயத்த செய்ய மாட்டான். ஏன்னா அவன் மனசுல காதல் இருக்கு என் மேல. அவன் மறைச்சிட்டு தர்றது அவன் அண்ணனுக்காக. யாரா சொல்லி புரிவாங்க முக்கியமா நம்மள பெத்தவருக்காக. எல்லாத்துக்கும் மைண்டுக்கு இருக்கான், அது எனக்கு புரியுது. ஆனா அவனே நினைச்சாலும் இனி என்னை விட்டு தொலை தூரத்தை விட இருக்க முடியாது. அவன் என்ன நினைக்கிறது, அவங்க அண்ணன் விட மாட்டாங்க. ஏன்னா இங்கே சொல்லி பார்த்துட்டியா, என் அப்பா அவனை வச்சு நல்லா வேலை பார்த்துட்டாரு. பிறகு எப்படி தப்பிச்சு போவியா? அவனால ஒன்றும் செய்ய முடியாதுல. அப்ப ரன்னிங் மேரேஜ் தான் இல்லையா நடத்தி வைக்க போறதே நீ தானே. எல்லாம் பிச்சு போடுவேன். என்ன நினைச்சுக்கிருக்க? இவங்க காதலிப்பாங்களா? அவங்களுக்கு நாங்க மாமா வேலை பார்க்கணுமா? இனி தங்கச்சி நினைச்சு என்ன நினைச்ச நீ? வர்றபடி வர்றேன், நேர்ல வந்து உன்னை வச்சுக்கிறேன். எனக்காக உசுரையே தருவேன், அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு சொல்லுவேன். எனக்கு இதை செய்ய மாட்டியா? அதையும் பார்ப்போம். என்ன தருவம்ல, ஏன் உசுரே உனக்கு தானே, அதெல்லாம் தருவேன். தரமாட்டேன்னு சொல்லல. இல்ல சட்டு புட்டுன்னு அப்படி ஏதாவது முடிவு எடுத்து போறாதேன்டே. அவர் மனசுல என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு காதுல நல்லா உள்வாங்கிக்க. ஆளித்தனமா நீதே ஒரு மனசுல இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு பிறகு அடுத்து முடிவெடு. என்ன லூசுத்தனமா கேன மாதிரி முடிவெடுக்காத. நம்ம அப்பா பத்தி ஒரு நல்லாவே தெரியும், அதுக்கு மேல இஷ்டம். அப்போ இந்த ஜென்மத்துல அந்த சாம்பார் சட்டி தான் எனக்கு மாமா, சரியா? ஒரு நாளும் அது மட்டும் நடக்கவே நடக்காதுனே. என்னதே நான் போறேன் பழகுறேன் பேசுறேன், அந்த பிள்ளை என்ன மனசுக்குள்ள ஆசை வளர்த்துக்கிட்டாலும் சரி, என்னானாலும் என்னால அப்படி ஒரு நிலையில அந்த பிள்ளையை நினைச்சு கூட பார்க்க முடியல. அதை விட ஐயாவுக்கு நான் பண்ணி கொடுத்த சத்தியத்துக்கு நான் உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறேனே. இப்ப சொன்ன பாத்தியா, இது சரியா? முடிஞ்ச அளவுக்கு அந்த பிள்ளைய அவாய்ட் பண்ண பாரு, சரியா? பிரச்சனைக்கு ஒன்றும் நம்ம தேடி போக மாட்டோம். ஆனா தன்னால வர பிரச்சனை நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது, புரியுதா? சரிங்க. யாரு இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. யாரு என்ன செஞ்சாலும் சரி, அப்பா ஏத்துக்கிட்டே நின்றாலும் சரி, மருதை தவிர என் கழுத்துல வேற எவனாலையும் எந்த கொம்பனாலையும் தாலி கட்ட முடியாது. மருதவே இந்த ஜென்மத்துல எனக்கு புருஷன். அண்ணே, என்னால உங்களுக்கு எந்த ஒரு அவமானமோ அசிங்கமோ தேடி தந்துடவே மாட்டோம்னே. ஏன்னா இந்த ஊருக்குள்ள ஒரு நல்ல பேரோட வாழ்ந்துட்டு இருக்கோம்னே. நம்ம குடும்பமே ஆத்தாப்பே இல்லைனாலும் சொந்த பந்தம் முறிஞ்சு போகாம அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கோம். உங்களுக்கு ஒரு அசிங்கத்தை தேடி கொடுத்துட்டு நான் வேடிக்கை பார்க்க மாட்டேனே. இந்த கூட்டு குடும்பம் எப்போதுமே கூட்டு குடும்பமா தானே இருக்கும். எப்போதுமே
உங்க பேச்ச நான் மீறவே மாட்டேன். அத்தா அப்பனுக்கு அப்புறம் நீங்க தானே எங்களுக்கு எல்லாமே. சின்ன வயசுல இருந்து அம்பது தூரம் கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்துருக்கீங்க. உங்களை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்திட்டு ஒருக்க வாழ்க்கை வாழணும்னு எந்த அவசியமும் கிடையாது. எப்போதும் நம்ம ஒற்றுமைக்கு எந்த இடத்துலயும் பஞ்சம் வரவே வராது. இதே மாதிரி என்ன கண்டிப்பா இருப்போம்னே. தேகம் வேறு ஆகலாம், ஜீவன் ஒன்று தானம்மா. அன்பு கொண்டு பாடிடும் மன்னன் என்னை பாரம்மா. கோவில் தேவையில்லையே, நேரில் வந்த கோவில். பாடும் எந்த பாவிலே, நாடும் வாடும் தேவனே. என்ன மாப்பிள்ள இப்படி ஒரு இடத்துல இருந்து பேசிக்கிருக்கியா? இனி வெளியடிக்கிற அழைச்ச உண்டு காது கிளியுதுரா. இனி அதை பார்க்கவே இங்க இருந்து பார்க்கும் போதே டங்கு வராது போகுது. எப்படி நாங்களா வேலை செய்யற நீ? நான் விருப்பப்பட்டு படிச்சேன். படிச்சுலாம் வந்திருக்கோம். வேற எப்படி எல்லாம் இருக்கத்தையும் செய்யும். பார்த்து பக்குவமா போகவே வேணும். என்ன செய்ய, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் பார்த்தாச்சு. போனாலும் உசுரை இதுக்கே கொடுத்துருவோம். ஏய் வெண்ண மாதிரி பேசிக்கிருக்காத. என்ன வாழவே ஆரம்பிக்கலையா? அதுக்குள்ள உங்களுக்கு உசுர கொடுக்குறாங்களாம். ஆனா உங்க மாதிரி சாலியாத்தே இருக்கும். என்னடா சாலியாத்தே இருக்கும் இல்லன்னா இல்ல. ஆனா உங்க குரல்ல இருக்கிற மாதிரி வருமா? இனி அடுத்த லீவு அடுத்த மாசம்தே வரும். அடுத்த மாசம் வரைக்கும் இங்கே தான் நான் குப்பை ஒட்டணும். எங்க மச்சான் என் அக்கா வகனா உங்க வீட்டை கூட்டு வந்துட்டீங்களா? சரி அடுத்த மாசம் வா, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. சரிதான், நம்ம கூட இருக்கிற மாதிரி இருக்காது. அடுப்படியில இருக்கு, அதெல்லாம் காலிலே கூட்டு வந்துட்டோம். சரி நீ சொல்லாம கொள்ளாம போயிட்டு கேள்விப்பட்டேன். சரி உன்ட்டு வீடியோ கால் அடிப்போம் தான் அடிச்சேன். ஒரு வீடியோ காட்டோட எனக்கு தலை தெரிச்சு போச்சுடா. எப்போ எப்படியோ அந்த கப்பலுக்குள்ள இருக்கீங்களோ? பழைய போச்சு, விடு பாத்துக்கிறோம். குளிச்சிட்டியா? அங்க இருந்து வரும்போதே குளிச்சிட்டே அம்மாச்சி. குளிச்சுட்டு கூட்டிட்டு வந்தா. என்னோட எத்தனை நாள் ஆகுது? நேற்று ராத்திரி தான் அம்மாச்சி ஆச்சு. என்னோட 2ஆம் நாள் தான் ஆகுது. சரி 2 நாள் தானே ஆயிருக்கு. நாளைக்கு 3ஆவது நாள் சேர்த்துக்கிட்டு அதுக்கு பிறகு வந்து அடுப்படிக்கல சமைக்கலாம். என்ன அது வரைக்கும் நீ உடம்பு நல்லா பார்த்துட்டு ரெஸ்ட் எடு. இந்த காப்பியை கொண்டு போய் உன் புருஷன்ட்ட கொடு. அம்மாச்சி நான் சொல்லவா, அங்க அம்மா இனி அடுப்படிக்கலே விடாது. ஒரு உலக்கையை போட்டு தட்டு டம்ளர்லாம் சரியா கொடுத்து ஒரு மூலையில கொண்டு உட்கார வச்சிரும். சோறு மட்டும் 3 நேரத்துக்கு கொடுத்துரும். ஆனா நீ ஒரு மாதிரி வித்தியாசமா செய்யற. ஆத்தாளுக்கு அதை சொல்லி கொடுத்தவளே நான் தான். ஆனா அந்த காலம் மாதிரி இருக்க நான் விரும்பல. என்ன அந்த காலத்துலதான் எல்லாம் நீ தீட்டாயிட்ட, இனிமே நீ இதை தொடக்கூடாது அதை தொடக்கூடாது, ஒரு வாரம் அப்பே உட்காரு அப்படி எப்படின்னு சொல்லுவாங்க. என்னையெல்லாம் போட்டு பாடா படுத்திருக்காங்க. ஆனா அதை எதையும் ஆத்தாளன் எதுவும் செய்யல. அப்பயுமே அவளை நானு சோர்வா இருந்தா நீ ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு ஒரு உட்கார வச்சிருக்கேன். அதே மாதிரி நானும் இருக்கணும் விரும்பல. என்ன தீட்டு தான் நான் இருக்கேன். இப்ப என்ன இதுன்னு அவ்வளவு பெரிய கொலை குத்த ஒண்ணும் கிடையாது. என்ன கல்யாணம் ஆனவ ஒன்றும் தப்பு இல்லை. இதை கொண்டு போய் புருஷன் கொடுத்துட்டு செத்த நீ தூங்கி ரெஸ்ட் எடு. அப்பதான் அமைச்சு சமைச்சறேன். சமைச்ச பிறகு சாப்பிட்டுட்டு நாளையில இருந்து எப்பயும் போல அடிப்படிக்கு வந்துடுறேன். என்ன போ கொண்டு போய் கொடு. சரிடா மாப்ள, சரி பாத்து என்ன மாமா. யாரு என் கூட பிறந்த உடன் பிறப்பா? எல்லாம் அவந்தியா? என்ன கண்ணங்குரல் மாதிரி கேக்குது. கண்ணனா? கண்ணா? ஆமாக்கா. ஏய் கண்ணா, ரொம்ப பண்ணாதப்ல. நான் என்ன செய்ய, திடீர்னு போன போட்டாங்க வாப்பான்ட்டு. அதான் வர வேண்டிய சூழ்நிலை அதே வந்துட்டேன். வேற என்ன செய்ய? ஆனா வேற மட்டுமா பாத்துக்கிருக்கேன். எக்ஸாம் வருதுல, படிக்கணும்ல, அதே வந்துட்டேன். என்ன இப்பெல்லாம் தம்பி மேல பாசம் அதிகம் போல. வீட்டுல இருந்த கண்டுக்க கூட மாட்டேன். என்னடா பல்லெல்லாம் காட்டுற? ஜோலி பாருங்க. ஏன் பாசம்லாம் இருக்காதோ? ரொம்பவே பண்ற ஆள பாரு. சரி நல்லா சாப்பிடு, நல்லா தூங்கு. நீ இருக்கிற இடம் ரொம்ப ஆபத்தான இடம் தானே. நிக்கும் போது வைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருங்க. நடுக்கடல்ல நின்னுக்கிட்டு தேவலாத வேலையும் பார்த்து தெரியாத. ஒழுங்கா சாப்பிடுறா. இனி அடுத்த மாசம் தான் லீவ் கிடைக்கும். ஐயா அப்பா என்னமோ அக்கறை. கல்யாண புடிச்சிட்டு போனாலே இந்த அக்கா அரியலுக்குலாம் ஒரு மாதிரி அக்கா வரும் போல. அதான் நாங்க எங்களை பாத்துக்கிறோம். இப்பதான் புதுசா கல்யாணம் முடிச்சிருக்கிய மச்சான் கூட ஹனிமூன் இருமுடி ஜாலியா போயிட்டு என்ஜாய் பண்ணுங்க. என்ன சரியா? அப்படி எதுவும் பண்ண முடியலன்னா எனக்கு ஒரு போட போடு. நான் ஹனிமூனுக்கு ஏற்பாடு பண்றேன். வெண்ண மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத. என்ன எங்களை பார்த்து எங்களுக்கு தெரியும். நீங்க உங்க சொல்லி பாருங்க. சரி வைக்கிறேன். என்ன பார்த்து பத்திரமா இரு. பாய். அப்புறமா அப்பா எனக்கு போன் அடிச்சு பேசு. நான் அங்க இருந்து வந்துட்டேன். அப்பா கிட்ட போன் அடிச்சு பேசிரு. என்ன மறந்துடாத, அப்புறம் அப்பா மறந்து போயிடுவாரு. சரி ஆத்தா. சரி பாய்.
அவந்தியா ஆ, என்ன கொஞ்சம் தள்ளி உட்காந்தேன்டா மூச்சு விடுக்கிறேன் இல்லடா. மேனிதா பட்டுதானிதா முழுதும் ஆடும் யோகந்தா தொட்டு பார்க்கவும் கட்டி சேர்க்கவும் தொடரும் எனது வேகந்தா. மாமா மன்னிச்சுக்கிறேங்க. நானு கண்ணாவை பார்த்த சந்தோஷத்துல தெரியாம மேலேறி உட்காண்டேன் போல. மன்னிச்சுக்கிறேங்க. நான் இப்ப என்ன சொன்னேன்? கொஞ்சம் வெளியே உட்காரு, மூச்சு விட முடியலன்னு தானே சொன்னேன். நீ எதுக்கே மேலே ஏறி வந்து உட்காந்துட்ட உன்னை கேட்டேன். என்னதான் சந்தோஷமா இருந்தாலும் கொஞ்சம் கூட அறிவு இல்லாம அப்படி செஞ்சது தப்பு தானே. நான் உன்னை ஒண்ணுமே சொல்லலதா. சரி இந்தாங்க அம்மாச்சி காப்பி கொடுத்தா குடிப்பீரா? சரி நான் குடிச்சுக்கிறேன். பரவு வயிறு வலி பரவாயில்லையா? ஆ இல்ல வீட்டுக்கு தூரம்னு சொன்னீல, அதான் வயிறு வலி பரவாயில்லையாண்டு. பரவாயில்ல. சரி இங்க இருந்து பீரோங்க. நான் தான் இதுக்கு பக்கத்துக்குள்ள ஒரு ரூம் இருக்குல்ல, அங்க எடுத்து போட்டேன். ஏன் அப்படி செஞ்சிய? இங்கே இருக்கும்போது ட்ரெஸ் எடுத்துட்டு போகிறதுக்கு ஈஸியா இருக்கும்ல. சரிதே, ஆனா இப்படி போறப்ப வரப்போய் கால் அடிச்சுக்கிட்டீங்கன்னா யாரு என்ன செய்ய? ஓயாம கால் அடிச்சுட்டே தெரிவியா? அதே நேரத்தே 4-5 பேர் வந்தாங்க வெளியாளுங்க, அவங்க கிட்ட சொல்லி பீரோ நோத்தி போட சொன்னேன். ட்ரெஸ் வேணும்டா இப்படியே போய் உள்ள போனீங்கன்னா உள்ள ஒரு இது மாதிரி இருக்கும், அதுக்குள்ள இருக்கும், போய் எடுத்துக்க. ரொம்ப தேங்க்ஸ். நமக்குள்ள இதுக்கு தேங்க்ஸ் இல்ல சொல்லணும்ல. இந்த தேங்க்ஸ் சாரி எல்லாம் நமக்கு எவனாவது வெளியே இருந்து ஏதாவது செய்வாங்கல்ல, அதாவது ஹெல்ப் பண்ணுவாங்கல்ல, அவங்களுக்கு சொல்லணும். இப்ப நீங்க உதவியான செஞ்சு அதானே சொன்னேன். சரியான கேள்விதே, நல்லா கரெக்டான கேள்விதான் கேட்கறேன். இப்பதான் தெரியுது அத்தையும் அப்படி இருக்கான்னு. எப்படி இருக்காங்க? இல்லையே நான் ஒன்னும் சொல்லல. என் அம்மா எப்படி இருக்காங்க என்ன ஏதுன்னா எனக்கு தெரியாது. ஆனா நான் வந்து ரொம்ப நல்ல பொண்ணு. சொன்னாங்க. ரொம்பவே ஓட்டி என்ன? நான் வரேன். போயிட்டு வரேன். என்னமோ நீ புடிச்ச வச்சுட்டு நான் போவேன்னு சொன்ன மாதிரி பண்ணிருக்க. இல்ல அத்தை வீட்டுக்கு போறேன். அவனோடு பேசும்போது அது போல வார்த்தையேது உந்தோரமும் எந்தோரமும் கண்கள் காணாமல் பனித்துளி விழுவதா அணையாத தீபம் தொலைவிலே கிடைத்தது எனக்கான யாவும். சார் வாங்க. என்ன? இல்ல சார் அலை கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்த ஸ்டெப்புக்கு அடுத்த பக்கத்து கொண்டு போகணும்னு சொன்னாங்க. இதான் வாரி கேட்டர் கிட்ட சொன்னீங்கன்னா அவர் செஞ்சு வைப்பாரே. இல்ல உங்களத்தையும் மாத்த சொன்னாங்க. அது வேறயா? சரி வாரேன். இல்ல வீட்டுல இருந்து போர் அடிச்சாங்க அப்படியே பேசிட்டு நின்றுட்டேன். இன்னமும் அப்படியே போய்கிட்டு இருக்கு. இப்பத்தே அலை கொஞ்சம் அதிகமா வருது. சரி வாரேன் போங்க. தரிசான என் நெஞ்சில் விழுந்தாயே விதையாக நீ அன்பாய் பார்க்கும் பார்வையிலே என் ஜீவன் வாழுதடி. நீ ஆதரவாக தோல் சாய்ந்தாய் என் ஆயுள் நீளுமடி. கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா, நான் கண்கள் மூட மாட்டேன் அடி செல்லம்மா, நான் கண்கள் மூட மாட்டேன் அடி செல்லம்மா. அட அனு என்ன கையில வச்சிருக்கியா? எலிய இருந்து பிடிக்கிட்டு வந்தியா? பூவெல்லாம் புடுங்க தெரியுமா? நீ பூ புடுங்கறத அந்த வீட்ல இருக்காங்க அப்பதான் அவங்க பார்த்தான்னு வச்சுக்க உன்னை என்ன செய்வா தெரியுமா? அடி தோலை உரிச்சு போடுவாங்க. இப்படி பூவை புடிக்கிட்டு வந்து உட்கார்ந்துட்டு இருக்க யாருக்கு? அம்மாக்கு தானே? குடு. எப்படி 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 10 மாசம் சம்மந்தி பெத்தவ நாங்க, நீங்க கொண்டு போய் உங்க அங்கிள் கொடுப்பீங்களோ?
இருப்பாங்க. யாரோ இன்னைக்கு வேற வராங்களாமா, அதனால அந்த வேலையை அங்கிள் வேலை கிளம்பி இருப்பாங்க. அம்மாவும் ஆபீஸ் போகணும், தொந்தரவு பண்ணக்கூடாது. சேத்த பேசாம இங்கே இருங்க. சொன்ன கேளனும் போக வேண்டாம், அங்கிள் அவசர அவசரமா வேலை கிளம்பி இருப்பாங்க. இப்ப போய் நீ தொந்தரவு செஞ்சீனா அப்புறம் அவங்க பாத்துக்க. சரி அம்மாட்ட கொடு. அம்மா இப்ப ஆபீஸ் தான் போவேன், கொண்டு போய் உங்க அங்கிள்கிட்ட கொடுத்துறேன். அடம் பிடிக்காத அனுமா, என்ன அனுமா நீ? கொண்டா அம்மாட்ட கொடு. ஏன் அனு? அடியே ஓடி போயிட்டாளே. ஐயோ அவரு வேலை கிளம்பி இருப்பாரு. இவ போய் தொந்தரவு செஞ்சாலும் நல்லா இருக்காது. யாரோ சென்னையில இருந்து வாரத வர சொன்னார்ல, யாருன்னு தெரியல. அவசர அவசரமா கிளம்பி இருப்பாரு. இவ போய் தொந்தரவு பண்ணாருன்னா அவ்வளவுதான், மொத்தமா ஃபிளாப் ஆயிடும். போய் தூக்கிட்டு வந்துருவோம். வர இந்த குட்டி செல்லத்துக்கு ரொம்பவே சேட்டை. சரி போ. ஏன் வருண், பக்கத்துல வந்துட்டோமோ? இல்ல அங்கிள், இன்னும் 25 கிலோமீட்டர் இருக்கு. எப்படியும் ஆபீஸ் ரீச் பண்றதுக்கு லேட் ஆயிரும் அங்கிள். நம்ம கரெக்டான நேரத்துக்கு போக முடியுமான்னு எனக்கு தெரியல, பட் போயிடலாம். இல்ல ஏற்கனவே ஒரு தடவை வந்திருக்கேன், பட் கொஞ்சம் பாதியில வேற மாதிரி இருக்குல்ல. எப்போதுமே எல்லாமே ஒரே மாதிரி இருக்குமா அங்கிள்? ஆல்மோஸ்ட் வந்துட்டோம், ஆனா இன்னும் ஒரு 30 கிலோமீட்டர் போகணும். எப்படியாவது ஒரு 1/2 hour ஆயிடும். ஓகே வரும். சரி சீக்கிரமா போய் பார்த்துட்டு அப்புறம் ரூம் இதெல்லாம் நம்ம பாத்துக்கலாம். என்ன? ஓகே அங்கிள். லதாக்கா, லதாக்கா. என்னதா மிஸ் நோட்டுக்கு இருந்தேன். சரிக்கா மிஸ் நோட்டுங்க. இந்த போன மாசத்துக்கான பழைய கணக்குல ஒரு நோட்ல எழுதி வைப்போம்ல, அந்த நோட்டவே காணா. எங்க அதுக்கு எப்ப தேடி இருக்க? இல்லக்கா நேற்று ராத்திரி அப்பா சொல்லி விட்டாரு, அந்த கணக்குல கொஞ்சம் பார்த்து வைன்னு சொல்லி. ஏன்னா மேல இடத்துல இருந்து ஆளுக வராகலாமா, அவங்களுக்கு கணக்கு காட்டணும்னு சொல்லி சொன்னாரு. ஒரு 4-5 நோட்டு அங்க மில்லுல கிடக்கு, அது தேடி கண்டுபிடிச்சு எப்படியாவது கணக்கு மதியானத்துக்குள்ள எடுத்து வைன்னு சொல்லி சொன்னாரு. அப்படியா? அதெல்லாம் மேலையில மச்ச மேலையில போட்டிருக்காங்க. அங்கேயா இருக்கா தூக்கி போட்டது? இல்லத்தா தேவலா நோட்டு நினைச்சு எல்லாத்தையும் தூக்கி மேல போட்டாங்க. அது மேலதான் கிடக்கு. அன்னைக்கு ஒரு நாள் ஏறி பார்க்கும்போது பார்த்தேன், எடுத்து கீழே வைக்க சொல்லி மறந்து போயிட்டாங்க. நான் ஏறி எடுக்க முடியாதோ? ஏறி எடுக்க முடியுமான்னு தெரியல, கூட ஒரு ஆள் இருந்தா பரவாயில்ல. சரி நான் யாரையும் வர சொல்றேன், நீ வேணா ஏறுதா? சரிக்கா நான் ஏறி எடுக்கிறேன், யாரா இருந்தாலும் வர சொல்லுங்க. என்ன? சரிக்கா நான் வர சொல்றேன், நீ போ, நீ ஏறி எடு. மதியத்துக்குள்ள கணக்கு முடிக்கணும்ல, எப்படி ஒரு நோட்டு முடிக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும் போத்தா? சரிக்கா வர சொல்லுங்க, நான் ஏறி எடுத்துக்கிறேன். அப்புறம் நான் கீழே விழுந்து போட்டேன்னா அப்படிதான் கூப்பிடுங்க. நீ போத்தா, அவங்க பின்ன கூடயே வருவாங்க. என்ன? சரிக்கா. யார் கூப்பிடலாம்? யார் பாத்து யாருன்னு தெரியலையே. அட பாவியலா, இம்புட்டு அவசரத்திலே கொண்டு போய் போடுவாங்க. இதுல போய் நான் எப்படி ஏறுவேன்? சரி அங்க காலை வச்சு ஏறுவான், கீழே விழுந்தா சட்னிதேன். என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? மிஷின்ல ஆயில போட்டு சுத்துனேன். என்னே இப்படி சுத்தினா அப்புறம் எப்படின்னா செயின் சுத்தும்? ஏனே இப்படி பண்ணிக்கிருக்க? மிஷின்ல ஆயில போடனே முதல்ல போடுறது நம்ம உயிரை வாங்கிக்கிருக்க. ஏன் மருது? என்னக்கா என்னையா சத்தம் போட்டு இருக்க? ஆனா அப்ப இருந்து பாத்துக்கிருக்கேன், மிஷின்ல ஆயில போட்டு வேலை செய்ய மாட்டேன். கிரிச ஊத்திக்கு இருக்காரு. அப்படி என்னோட மிஷின் ஓடும்? இல்ல ஐயாவுக்கு தெரிஞ்சுன்னா ஐயத்தையும் போறாரு. என்னவே வேலை செய்யறாங்களோ? அதுக்குதானே நீ இருக்க. சரி கோபப்படாத. சரி என்ன பேன பிஸியா இருக்கியா? இல்லக்கா அந்த சைடு மிஷின் ஓடிக்கிருக்கு, ஓட்ட விட்டு வந்திருக்கேன். நீ அடுத்து இந்த சைடு தான் போட்டு விடணும். அதுக்கு இந்த ஆயிலாம் சரியா இருக்கான்னு பாத்துக்கிருக்கேன். ஏக்கா ஏதாவது உதவியா? ஆமாயா உதவிதே. என்னக்கா? ஆமரிக்கு உதவி செய்யணும்னு சொன்னா கண்டிப்பா போக மாட்டியா? சும்மா அனுப்பி வைப்போம். வேற எவனாவது உள்ள அனுப்பி விட்டோம்டா அப்படிதான் ஐயா வச்சு கொளுத்தி போடுவாரு. அதனால இவனே அனுப்பி வைப்போம். சொல்லுங்கக்கா, என்னக்கா வேலை? ஒண்ணுமில்லையா, போன மாசத்துக்கு ஒரு 3 நோட்டு கணக்கு எழுதிப்போம்ல, அந்த நோட்டு கணக்குல எடுத்து பார்க்க சொன்னாராமா ஐயா. அதே கணக்கு நோட்ல தூக்கி மேல போட்டிருக்காங்க, அதை கொஞ்சம் எடுக்க உதவி செய்யணுமியா. அதையா இப்படிதானே மச் மேல கடந்துச்சு, போன மட்டும் எடுக்க சொன்னீங்க, மறந்து போயிட்டேக்கா. அதாமியா இப்ப கொஞ்சம் எடுத்து தருவியா? கணக்கு பார்க்கணுமா? அப்படிதானே, பொறுங்க 5 நிமிஷம் வந்து எடுத்துறேன். சரியா. எப்படியோ ஏறிட்டேன், ஆனா இதுல நீ எந்த நோட்டு எடுப்பீ? என்ன எடுன்னு சொன்னாங்க? இங்க யாரும் நின்னுக்கு இருக்கா? ஒண்ணு விளங்கலையே. யாரு நீங்க மச்சு மேல தூக்கி எறிய சொன்னது? சரி அக்குவா. ஐயா என்ன குரங்கத்தை காமிச்சிருக்கு? ஏய் ஏன் கீழே விழுகுது? யாரு? என் லூசு இங்க பாரு, ஏன் கீழே விழுகுது? என்ன கால்? பைத்தியம். மூடிக்கோ கண்ண மூடிக்கோ, கட்டிக்கோ என்ன கட்டிக்கோ. அம்மம்மா பொன்னாயிவ, அப்பப்பா பொல்லாதவ. அம்மம்மா பொன்னாயிவ, அப்பப்பா பொல்லாதவ. ஆழமானவ நுனி எடுத்து. மூடிக்கோ கண்ண மூடிக்கோ, கட்டிக்கோ என்ன கட்டிக்கோ.
தூங்கி இருக்காரு. இப்படி வந்து தொந்தரவு செய்யலாமா? இப்பெல்லாம் ரொம்ப சேட்டானு உனக்கு. என்ன நீ? சரி வா அனுப்போ. எனது இரவுகளின் தூக்கத்தை கலைத்து சென்றவளின் மனவேதனைகள். டைரியில எழுதுவாரோ? ஆமா, எம்படி படிப்பு படிச்சிருக்காரு, எழுதுவாரோ என்னமோ. அம்மா சும்மாரு, அது தொடக்கூடாது, பேசாம இரு. ஆனா இது பார்க்க நல்லா இருக்குல்ல. இதுக்கு டைரி எழுதிட்டு தூக்கி வெளியே வச்சிருக்காரு. யாராவது எடுத்து பாத்திர மாட்டாங்களா? நமக்கு எதுக்கு, தூக்கி தள்ளி வச்சுட்டு போயிடலாம். சீப்பாவும் அசந்து தூங்குறாரு. என்னைக்குமே அடுத்தவங்களோட டைரி எடுத்து படிக்கிறது ஒரு அநாகரிகமான விஷயம். அதை எப்போதுமே செய்யக்கூடாது. நம்ம அப்பா சொல்லி கொடுத்தது அதுதான். இதுல அவரோட பர்சனல்லாம் இருக்கும். அதுல நம்ம தலையிட்டா எதுவும் சரியா வராது. நம்ம அந்த ஓரமா வச்சுட்டு போயிருவோம். ஐயோ சார், சார் விடுங்க. நான் செஞ்சது தப்புதே. ஏன் இப்படி என்ன சாவடிக்கிற? ஏன் இப்படி என்ன நொந்து நொந்து சாவடிக்கிற? என்னால முடியல தெரியுமா? நான் பண்ண தப்புக்காக எனக்கு இம்மா பெரிய தண்டனையா? நான் அந்த தப்பு தெரிஞ்சு பண்ணனா தெரியாம பண்ணனான்னு தெரியல. அணுவணுவா நீ நொந்து நொந்து சாவடிக்கிறியே, உனக்கு இது நியாயமா இருக்கா? நான் என்ன செஞ்சேன் சார்? சார் விடுங்க சார். எப்படி விட? யாருக்குமே எந்த துரோகமே செஞ்சதில்லை. வாழ்க்கையில பண்ண பெரிய தப்பு ஒன்னு அன்னைக்கு நான் பார்த்ததுதே. உன்னைய மட்டும் நான் அன்னைக்கு பார்க்காம இருந்தேன்டா, இன்னைக்கு நான் நிம்மதியா இருந்திருப்பேன். இன்னைக்கு நான் அனுபவமா பிடிச்ச ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஊருக்காக வாழ்ந்து நடிச்சுக்கிருக்கேன். ஏன் இப்படி என்ன சாவடிக்கிறேன்? சார் சார், ஏன் சார் இப்படி செய்றீங்க? ஐயோ, நீங்க நினைக்கிறது நான் இல்ல. நெசத்துக்குமே முடியல தெரியுமா? நீ கொடுத்திருக்க தண்டனை எவ்வளவு பெரிய தண்டனை தெரியுமா? அனுபவிக்க முடியல. இதெல்லாம் ஏன்டா அனுபவிக்கணும்னு இருக்கு. நான் செஞ்ச தப்புக்கு உனக்காக நான் என்ன வேணும்னாலும் செய்யறேன். இப்படி நேரமும் கடவுளை வந்து வந்து என்னைய காயப்படுத்தாத உன் முகத்தை காட்டாம. நீ அன்னைக்கு வந்துருவேன் இன்னைக்கு வந்துருவேன் நினைச்சு நினைச்சு என் காலம் போயிருச்சு. இனி மீதி இருக்கிறது இது உயிர் மட்டும்தான். இது உயிர் இல்ல. நான் என்னைக்கு உன்னோட படமாயிட்டேன். உயிர் இருந்து படமாத்தே வாழ்ந்துக்கு இருக்கேன். எப்ப இருந்தாலும் நீ என்னைக்காவது ஒரு நாள் என்ன தேடி வருவேன்ற நம்பிக்கை இல்ல. வாழ்க்கையில ரொம்ப அடிபட்டிருப்பாரு போலயே. பாவமா இருக்கு. ஒவ்வொரு டைமும் யாரையும் நினைச்சு என்கிட்ட நெருங்குறாரு. ஆனா இவர் என்ன தொடும் போதெல்லாம் முத தடவை தொட்ட மாதிரி ஒரு உணர்வே வரல. இவர் யாரோ நாயோரா தானே, ஏன் எனக்கு இப்படி ஒரு உணர்வு? இன்னும் என்னென்னலாம் அந்த கடவுள் என் வாழ்க்கையில விளையாட போறான்னு எனக்கு தெரியல. நான் தேடுறது யாரோ அட சம்பந்தமே இல்லாம ஒரு உறவு எனக்கு கொடுக்குறாரு. சார் விடுங்க சார். விட மாட்டேன். உன் முகத்தை காட்டு, நான் விடுறேன். உன் முகத்தை காட்டுடி, காட்டு. எப்படி என்ன கொல்லாத, கொல்லாத. வாழ்வான வாழ்வெனக்கு வந்ததென்று நான் இருந்தேன். பாழான நாளிதென்று பார்த்தவர்கள் கூறவில்லை. தேனாக பேசியதும் சிரித்து விளையாடியதும், தேனாக பேசியதும் சிரித்து விளையாடியதும் வீணாக போகும் என்று யாரேனும் நினைக்கவில்லை. வானுயர்ந்த சோலையிலே நீ நடந்த பாதையெல்லாம் நான் இருந்து வாடுகின்றேன். நான் வறண்டு பாடுகின்றேன். நான் இருந்து வாடுகின்றேன். நான் வறண்டு பாடுகின்றேன். வானுயர்ந்த சோலையிலே. ஏ அருந்ததி வாங்க வாடா, இடம் இருக்கு. இல்லல வேண்டாம், நீ அங்க உட்காரு. எனக்கு பசி இன்ஜின் ஒத்துக்கறாது. நான் இப்படியே நிக்கிறேன். நீ எருமை எவ்வளவு நேரம் நின்னுட்டு வரவா? எருமை வந்து உட்கார் வா. செத்த நேரம் தானே. வேணாம் செத்த நில்லு. இப்படி ஆள் குறஞ்சிட்டாங்கன்னா உள்ள வந்துருவேன். விட்டுரு. டிக்கெட் 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 வாங்குமா? டிக்கெட் அண்ணா ஒரு திருமங்கல பஸ் ஸ்டாப் தாங்க. அடுத்த ஷாப்புமா? அண்ணே எம்எஸ்சி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ். காலேஜ்ல டிக்கெட் வாங்காத, ஐடி போட்டு பேசாம நில்லு. திருமங்கல் பஸ் ஸ்டாப் கேட்டா இறங்க இறங்க இறங்க. எப்பா என்ன நடந்துட்டு இருக்கு? உரிய பேர் வந்தாரு.
சுத்தி வந்தேன் பின்னால மாங்குயில பூங்குயில சேதி பொண்ணு கேடு பொன்ன மாலையிட தேடி வரும் நாடு எந்த நாடு என்ன சார் இந்த பஸ்ல வந்துட்டியா? ஆமா வேற இந்த பஸ் விட்டா அடுத்த பஸ் அடுத்த லேட்டாயில வரும். இன்னைக்கு வேற மேக்ஸுக்கு தனியா நீங்க கிளாஸ் எடுக்கணும்னு சொன்னேன். அதே முன்ன கூடிய வந்துட்டியலோ? சரி சரி. அப்புறம் சார் என்ன பொசுக்கிட்டு சார்ஜ் கூப்பிடுறியா? இல்ல முத ஒரு மாதிரி மரியாதை எல்லாம் பேசிவிட்டோம்ல, இப்போ உங்க மேல ஒரு மரியாதை வந்திருக்கானே. ஐயா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். எதுக்கு எனக்கு மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கியா? அதெல்லாம் நான் மரியாதை எதிர்பார்க்க மாட்டேன். இருந்தாலும் எங்க உங்க தங்கச்சி வரல? முன்னாடி நின்னுக்கு பஸ்ல இடம் கிடைக்கல. பாத்தியாடா தங்கச்சி நிக்க வச்சுட்டு இப்படி வந்து உட்காந்துட்டியா? நான் அதே உட்கார சொன்னேன். உட்காராம அங்க நின்னுக்கு என்னத்த சொல்ல இறங்கி ஓடுறதுக்கிட்டே வேற ஒண்ணும் இல்ல. சரி சரி. நீங்க என்ன மேடம்ல கூப்பிட வேணாம், ரவினி கூப்பிடுங்க. அப்ப நீங்களும் என்ன சார்ந்து கூப்பிடாதீங்க. என் பேர் சரவணன் சரவணன் கூப்பிடுங்க. இல்ல இல்ல அப்படி சீக்கிரத்துல வராது. இது நல்லா இருக்கே. உங்களுக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமா? சரியா தானே சொன்னீ? இருந்தாலும் வேண்டாம். உங்களுக்கு என்னத்த சொல்ல? நாளைக்கு இதே பஸ்க்கு தான் வருவீலோ? ஆமா இப்பெல்லாம் கொஞ்சம் நான் சீக்கிரமா கிளாஸ் எடுக்கணும்னு சொல்றேன். இதே பஸ்க்கு வந்துருவேன் சொன்னேன். வந்துருவேன். அப்ப சரி, அப்ப நாளைக்கு பாத்துக்கலாம். கண்டிப்பா. கலக்கி வச்ச வெங்கலத்து செம்பு அத தொட்டெடுத்து தலையில் வச்சு பொங்குதடி தெம்பு தொட்டெடுத்து உடுத்தி வந்த பண்டியரு தேரு இப்போ கிட்ட வந்து கிளறுதடி என்ன படு ஜோறு சுத்தி வந்தேன் பின்னால மாங்குயில பூங்குயில சேதி கொண்டு கே கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா நான் கண்கள் மூட மாட்டேன் அடி செல்ல